OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற ஐசோலேட்டட் அப்படிங்கிற பிலிப்பைன்ஸ் மூவி. பிலிப்பைன்ஸ் தேசத்து மூவி. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். அது முதல்ல 5.7 இருந்தது. அப்புறம் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்து கொஞ்சம் அப்படியே 5 கிட்ட வந்துடுச்சு. 4.7 5 கிட்ட வந்துடுச்சு வச்சுக்கோங்களேன். பட் என்ன ஜேர்னர்னா, இது ஒரு ஹாரர் மூவி. இது கொஞ்சம் திகிலூட்டக்கூடிய படம். அதனால கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்கக்கூடாத படம்லாம் கிடையாது, பார்க்கலாம். என்ன கதைன்னா, பிலிப்பைன்ஸில் மணிலாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நடிகை நர்ஸு தான் ரோஸ் அப்படிங்கிற நம்ம படத்தினுடைய கதாநாயகி. ஒரு ஏழ்மையான பின்னணியில் இருக்கிற ஒரு நர்ஸ். அந்த கேர்ள் என்ன பண்ணுவோம், சம்பாத்திய வருமானம் ரொம்ப குறைவா இருக்கும். இந்த ஊர் ஒரு பயந்து இருக்க வேண்டிய ஒரு திருடு பயன் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல கொள்ளடிக்கிற கும்பல் அதிகமா இருக்கு. ஃபோன் பண்ண ஏடிஎம்ல ஒரு இடத்துல இருப்பா, டக்குன்னு ஒருத்தன் பின்ன கம்பல் பண்ணி கத்தி வச்சு மிரட்டி அவளை அப்படியே பாலியல் பலாத்காரம் கூட பண்ணிட்டோம், பணத்தை பிடிக்கின்னு போயிடுவான். இந்த மாதிரி இந்த ஊரே அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். என்னன்னா, நல்ல இதோட சம்பாதிக்கக்கூடிய நல்ல இடம் நம்ம கிடைக்காதா? அப்பா அம்மா கூட தான் இருக்கிற, அம்மா இருக்கா, கூட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அப்படிதான் இருக்கு. பட் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பு அவ தலையில இருக்கு. இந்த சம்பளத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஏதாவது நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு ஆஃபர் ஒன்று வருது அவளுக்கு. அதாவது தலைநகர்ல இருந்து ரொம்ப தூரம் ஒதுக்குப்புறமான ஒரு வில்லேஜ்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவரை கேர்டேக் பண்ணிக்கணும், அவரை பார்த்துக்கணும். அவர் வீல் சேர்ல தான் இருப்பார். அவர் அந்த இடத்துக்கு நீங்க நீங்க எதிர்பார்க்குற சம்பளம் கொடுக்குறாங்கன்னு, நல்ல வாழ்க்கை அவளுக்கு வாய்ப்பு, நல்ல வருமானம். அம்மாலாம் சொல்லுவாங்க, தனியா போறியடியே, அதுவும் அவர் வேற ஆம்பளைன்ற வீல் சேர்ல ஆம்பளை ஒரு கருத்து, நீ தனியா எப்படி இருப்ப, பயமா இருக்கேன்னு அம்மாக்காரி சொல்லுவோம். அதெல்லாம் பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் எதுக்கெல்லாம் பயப்படுறேன், நம்ம குடும்பத்தை நான் நல்லா கொண்டு வரணும், அதனால நல்ல சம்பாத்தியம் தான் அவங்க நல்லது தானேங்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாங் ஜேர்னி பஸ்ஸை பிடிச்சி போய் அந்த ஊர்ல இறங்குறா. அந்த கரெக்டா ஒரு கார் எடுத்துன்னு அந்த இடத்துக்கு விட்டுறாங்க. ஒரு லேடி தான் பிக்கப் பண்ணிட்டு போறான். அந்த லேடி வளன்னு பேசிட்டே இருக்கும் அந்த இடம் போற வரைக்கும். போய் பார்த்தா ஒரு வீட்டில் போய் இறங்க, வீடு கிடையாது. அது பெரிய ஒரு பண்ணைனா தோட்டம் துறவமா ஏக்கர் கணக்கில் இருக்குது. பெரிய அது முன்னாடி ஒரு ரிசார்ட்டா இருந்திருக்குது. அது இப்போ அந்த ரிசார்ட் இல்லைங்கிறதுனால அந்த ஓனர் அதில் தான் இருக்கார். அவர் தான் ஓனர், அமெரிக்கால இருந்து வரான் அவரு. ஸோ அங்கே டிமென்ஷியா வந்துருச்சு அவருக்கு. அந்த ஞாபக மறதி வந்துடும். டிமென்ஷியான்றது அந்த ஏஜ் ஓல்டு பீப்புளுக்கு தெரியும். அந்த 70கள் 80கள் எல்லாம் டிமென்ஷியா இப்ப நிறைய பேருக்கு பரவலா வருது. அது என்னன்னா, டிமென்ஷியானோட பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு பழைய கதைகள்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க மறந்துடுவாங்க, சாப்பிட்டதை மறந்துடுவாங்க, எனக்கு திருப்பி சாப்பாடே போடலேன்னு சண்டை போடுவாங்க. சொந்த மகனை மறந்துடுவாங்க, பிள்ளைகளை யார் இவங்க யாருன்னு கேட்பாங்க. அது மாதிரி ஒரு கொடுமையான ஒரு வியாதி அது. இவருக்கு, அந்த பெரியவருக்கு அந்த நோய் இருக்கு. அதனால அவரை பார்த்துக்கணும். அவர் கூட யாருமே இல்லை. அந்த வீட்டை சுத்தி காட்டுவாங்க. இந்த பொம்பளை, இந்த நீதான் பார்த்தோன்னு, இவர் தான் அவரு. வீல் சேர் என்னென்ன கொடுக்கணும் அவருக்கு. பெரிய வசதியான வீடு, ராயல் ஃபேமிலியா இருக்கும். ஆனா இவர் பெரியவர் மட்டும்தான் இருப்பார். இந்த வீட்டுல எது இருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, அந்த மாதிரி நான் எவ்ரி சண்டே நான் உன்னை பாக்குறேன், இங்க போன் கொஞ்சம் எடுக்காதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றோம். பெரிய பிரச்சனை, போன் எடுக்காது, எங்காவது ஒரு இடத்துல ஏரியல் கிடைக்கும், ரொம்ப கஷ்டம், பெரிய இடம் நல்ல இருக்கு, ஆனால் நீ லக்ஸரியா இருக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுது. இந்த ரோஸுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. பெரிய, அதாவது இவ என்னெல்லாம் எதிர்பார்த்தாலும் அந்த வீட்டுல எல்லாமே இருக்கும். வசதியான வாழ்க்கை வாழணுங்கிறதான் எல்லாருடைய கனவு. இவளுக்கு அந்த பெரிய தோட்டம் துறவு, எல்லா செடி கொடி இருக்கும், ரிசார்ட் இருக்கும், அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல், இந்த பக்கம் பெரிய வீட்டில் இருக்க எல்லாம் பெரிய பெரிய லேவிஷான சோஃபாஸ் அப்படி இருக்கும். அந்த பெரியவர் அங்கே இருப்பார். அவர் பேசவே மாட்டேன், இப்படியே உட்காந்துனே இருப்பார். எப்பாவது வாயை திறந்து பேசுவார். அவர் பார்த்தாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் நமக்கே. திடீர்னு பேசுவார், திடீர்னு நடப்பாரு, திடீர்னு உட்காந்துப்பாரு, சண்டை போடுவார். அது மாதிரி ஒரு எராட்டிக்கா இருப்பார். பீயிங் எ குட் நர்ஸ், ரோஸ் அந்த பெரியவரை நல்லா பார்த்துப்பா. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா, அந்த வீட்டுல இந்த பெரியவரை தாண்டி யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு இருந்துனே இருக்கும். யாரோ ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, ஏதோ உருவம் கிராஸ் பண்ணுது, ஒரு மாதிரி அமானுஷ்யமான ஒரு சூழல் இருக்குதேன்னு இவ சந்தேகப்பட ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே பஞ்சாயத்து தான். அது என்ன பஞ்சாயத்துங்கிறத நீங்க பாருங்க. எல்லாமே படம் முழுக்க 7.5 தான். நம்ம எதிர்பார்க்காத திடுக் திருப்பங்கள் தான் படத்துல. சில சவுண்ட்லாம் சும்மா மிரட்டிருப்பாங்க. அந்த கிழவன் ஏன் இது மாதிரி இருக்கும், அந்த வீட்டை சுத்தி கிழவனுக்கு என்னன்னா, ஆந்தையினுடைய புக்ஸ், ஆந்த சம்பந்தமான போட்டோ, ஆந்த சம்பந்தமான சிலை, வெறும் அப்படி ரூம் ஃபுல்லா ஆந்தையா இருக்கும்.
அதாவது பொம்மைகள், புக்கு, மினியேச்சர்ஸ், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது ஏன்னு கேளு பாருங்க. வீல் சேர்ல ஏன் அவர் ஆகுறாரு, அவருடைய வரலாறு என்ன, அமெரிக்கால இருந்து அந்த பெரியவர் ஏன் அங்க விட்டுட்டு இங்க வந்து செட்டில் ஆனாரு. படம் முழுக்க மியூசிக் ஒரு பக்கம் இருந்தா கூட நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிகம் சப்தம் தரும், அந்த அதிகமான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சப்தங்களை விட நிசப்தத்தை தரக்கூடிய அமைதி தான் பயங்கர பயமுறுத்தும். பல இடத்துல சவுண்டே இருக்காது, அங்கதான் நமக்கு பக்கு பக்குன்னும். அப்படி ஒரு பயமுறுத்த ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அவ வந்து ஒரு ஆரம்பத்துல ரொம்ப அந்த க்ளோஸா பழகுவான். அந்த கிழவன் பாதி பேச புரியாது இவளுக்கு, இருந்தாலும் அவன் பேசுவான், நல்லா ஹெல்ப் பண்ணுவான், நல்லா ஹெல்ப் பண்ணுவான். அப்போ நிறைய விஷயங்களை சொல்லுவான். பேசுறதுக்கு ஆள் தோண கிடையாது, கிழவன்ட்ட பேசியே ஆகணும் இவ. அப்போ பல விஷயங்களை சொல்லுவா. லவ் ஒன்று இருந்தது, என்னை விட கொஞ்சம் வயசானவர் தான் அவர் லவ், எனக்கு என்னை விட ஏன் என்னுடைய வயசு மீறி அதிகமா இருக்கணும் என் மேல லவ் வந்ததுன்னு ஒரு காரணம் சொல்லுவா. எங்க அப்பா வந்து எப்படி இருந்தாரு, எங்க அப்பா சம்பந்தமானலாம் நான் எப்படி இருந்தேன், அதனால தான் வயசான மேல எனக்கு பிரியம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சிருப்பான். அந்த சீட்டை நீ மிஸ் பண்ணாம பார்க்கணும். நீங்க எல்லாருமே 2 பேர் தான் இருப்பாங்க அந்த க்ளோஸ்அப். ஒரு ஷாட்ல வந்து இவருடைய க்ளோஸ்அப் ஷாட் மட்டும் ஒரு 3 நிமிஷம் காணும், சிங்கிள் ஷாட். அது ஒரு 3 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கூட இருக்கலாம். அது அந்த லவ் பெரியவங்க மேல எனக்கு ஏன் வந்து அவன் சொல்லும் போது முகத்துல எத்தனை விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் தெரியுங்களா? அழுகை, காதல், சோகம், சந்தோஷம் எல்லாமே அந்த கண்ணுல தெரியும். அந்த பொண்ணுக்கு அப்படி அருமையா நடிச்சிருப்பான் அந்த ரோஸ். அந்த சீனை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க படத்துல. அதுக்கப்புறம் பயம் படம் கண்டிப்பா திகில் ஊட்டக்கூடிய படம் தான். எல்லாம் ப்ரெடிக்டபிளா தான் இருக்காங்க. நிறைய பேய் படம் பார்த்தவங்களுக்கு, அந்த திடுக் திடுக் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் என்னன்னா படம் ஒரு பிரம்மாண்டமா எடுத்திருப்பான். அந்த அமைதி, அமானுஷ்யமான இருக்கிற இடம், அந்த பெரியவருக்கு பின்னாடி இருக்க கதைகள்லாம் தெரியும் போது நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இதை எப்படி எதிர்கொண்டா, அந்த வந்துட்டு போன அந்த கேள்வி ஒன்று விட்டா இல்லையா, அந்த கேள்வி யாரு, எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். இதுக்கு மேல நான் சொன்னேன்னா படத்தை வந்து ஸ்பாய்லர் ஆயிடும். பிலிப்பைன்ஸ் மூவி என்ன, பிலிப்பைன்ஸ் மூவில என்ன பியூட்டின்னா, இந்த ஏஷியன் கண்ட்ரி மூவிலாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒத்து போகும் படம். நம்மளோட அப்பா அம்மா பாசம் பிள்ளைங்களுக்காக. வெஸ்டர்ன் கண்ட்ரில அப்படி இருக்காது. ஃபாதர்ஸ் டே வந்து வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இந்த ஏஷியன் கண்ட்ரியில் அப்படி இருக்காது. அப்பா அம்மாவுக்கு 2 நாள் ஃபோன் பண்ணலன்னா பயப்போக்கம் வருது, வருத்தப்படுறது, அம்மாவுடைய பாசத்துக்காக ஏங்குறது, சனியாக இருக்கும்போது அம்மாவோட ஞாபகத்துக்கு அந்த பொண்ணு அழறது, இதெல்லாம் டிப்பிக்கல் நம்மளுடைய சவுத் இந்தியன் கல்ச்சர் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு போயிடும். இது அப்படி ஒரு படம். இந்த படம் தான் ஐசோலேட்டட் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, தனிமைப்படுத்தப்பட்ட அங்கே என்னென்ன பஞ்சாயத்து நடக்கும்ன்றது தான் படம். கொஞ்சம் நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி. திருப்பி நான் சொல்கிறேன், இது மாதிரி நல்ல படங்களை வந்து நல்ல சவுண்ட் சிஸ்டத்தை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அதனோட இம்பாக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய படம் தான் ஐசோலேட்டட். நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகி இருக்கு. இந்த பயமுறுத்தக்கூடிய படங்களை பார்க்கக்கூடிய ஹாரர் ரசிகர்கள்லாம் மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா ஒரு ட்ரிப் பார்க்கலாம். நீங்க லவ் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க. இன்னொரு படத்தோட ரிவ்யூவை சந்திக்கிறேன். டில் தென் see you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.